இருந்து ஜாண்டிஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுன்னா என்னுடைய அன்பு இயக்குனர், நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, இந்த மாதிரி நிறைய ரௌத்ரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கோகுல் சார் சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயகனாக ஓரமாக இருந்த என்ன சென்ட்ரு ஃபிகர் ஆக்கிய இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவர் கதை சொல்லும்போது முதல்ல அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோவை போடலாம் அப்படின்னு தான் என்கிட்ட கேட்டார். ஆர்யா, ஜீவா, யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் சொல்லுங்க ஜி அப்படின்னு. ஆனால் அதே கதையை என்கிட்டையும் சொல்லி என்னை ஹீரோ ஆக்குவார்னு அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் கூட பயணித்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் மீடியா பீப்புள், நீங்கள் இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். பட் இன்றைக்கி அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு 2002 2001 கிட்டத்தட்ட 25 வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டான்ஸர், ஆங்கர், பெர்ஃபார்மர் இப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் கதையின் நாயகன். அவ்வளோதான், ஹீரோலாம் கிடையாது. கதையின் நான் எப்போயுமே அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம வண்டி எப்போயுமே டெல்லி கணேஷ், ஒரு வி.கே. ராமசாமி, ஒரு வெண்ணிலடை மூர்த்தி, இதை தான் என்னுடைய மைண்ட் தாட்டு. அதுதான், அந்த வண்டி தான் 85 வரையும் ஓடும். 85 வயசு வரை அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஹீரோன்னு போயிட்டு போங்க சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாகத்தான் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, நான் அப்போ இருந்த கண்டிஷனில் என்னால் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாது, கேர் ஆயிடுவேன். எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும், நாட்டு மருந்து, கஷாயம். இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான். வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனால் கூட, ப்ரோக்ராம் போனால் கூட வீட்டிலேருந்து அந்த பழைய கஞ்சி, வெங்காயம், இதுதான் என்னுடைய சாப்பாடு. ஸோ அதை கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் அப்போ எப்படி இயக்குனருக்கு மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு, டயத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து, என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு, என்னை மிகப்பெரிய பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லாரும் அண்ணன் சொன்ன மாதிரி ரூபோசங்கருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான். நான் காதுக்கு இதை கேட்டிருக்கேன், நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து ரூபதான் போல், அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில். ஏன்னா தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. எனக்கு தாரமே ஒரு தாயாக வந்த மாதிரி இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி, என் மகளுக்கும் நன்றி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. குறிப்பாக இந்த படத்தில் அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன், மரியாதைக்குரிய கீரவாணி சார், அண்ட் ட்ரம் சிவமன் என்ன, அண்ட் மற்ற ஜி.வி. பிரகாஷுடைய மனைவியார், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இசையமைப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கெலாம் அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறப்ப நான் பரிதவிச்சிட்டேன். மேடையில் நான் சும்மா பேச விட்டால் என்ன வேணாலும் பேசிடலாம். ஆனால் ரொமான்ஸுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அந்த பிள்ளையை கையை பிடிச்சி இழுத்து தூக்குறக்குள்ளே படாத பாட விட்டு போனேன். ஆனால் டைரக்டர் 4 தடவை தூக்கி இறக்கிட்டார். இல்லைங்க, இப்படி தூக்குங்க, இப்படி தூக்கி சோமோஷனில் இறக்குங்க ரோபோஜி அப்படின்னு. அந்த வாக்கிய வரப்புக்குள்ளே நானே கிருகுன்னு அப்பப்போ பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் கட்டும் வெயில், மொட்டை பாறை, இதில் ஓடி வாங்க,
இதில் சறுக்கிக்கிட்டு வருவா, இப்படி பிடிங்கன்னா என்னைய பிடிக்கிறதுக்கே 2 பேர் வேணுமையா, இதில் அந்த பிள்ளைய வேற பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு. பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின்னும்போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. என்னை மட்டும் இல்லை, ஹோல் டீமையுமே சாப்பாடுலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க.